வந்தேன். உண்மையை சொல்லிடு, இல்ல மென்னியை திரும்பி கொண்டுடுவேன். என்னங்க ஏதோ சத்தம் கேட்கல? ஆமா, அவருக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. நீங்க ஏதோ பொம்பளை சத்தம் கேக்குதே. வீட்டுல பொம்பளையே கிடையாது, வீட்டுக்காரமா தான் இருக்காங்க. சே அங்க இருக்காது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வயசு இருக்கும். போங்க. தப்பு தப்பு, அவங்க இல்ல, ஏதோ இளம் வயசு குரல். வா என்னன்னு பாத்துருவோம். கர்மம் கர்மம். என்னடா இது அக்கிரமம்? வெள்ளிக்கிழமை அதுமா இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டீங்களா? அநியாயம் பண்ணாத, வேண்டாம். வேணும் என்ன நடக்குது பாத்தியா? இதுங்கண்ணா அவங்களும் கல்யாணம் ஆனவங்க. நீங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதானே? வாங்க வணக்கம். இவ யாருன்னு தெரியுதா? நான் இவரோட வைஃப். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். நீங்க மிஸ்டர் வேணும், அவங்க உங்க வைஃப் மிஸ்டர் பூஜா, கரெக்ட் தானே? நீங்க எங்க வீட்டுக்காரரை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேலையில சேர்த்து விட்டீங்க. இவ்வளவு அழகான வீடு புடிச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த விவரம் எனக்கு நெட்ல எழுதிருந்தாரு. நான் வந்தவுடனே உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்து. அதனால இல்ல, பரவாயில்ல. கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போச்சு. இங்கேயாவது வாழ்க்கை சந்தர்ப்பம் கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. அவ யாருன்னு தெரியல. நல்ல பாரு. தெரியல. கடையில என்ன கடை? போட்டோ கடையில. அதான் தெரியும், நீயே கடை. இப்ப பாரு நம்ம வேலைய. யார் வேறு? உனக்கு என்ன தலைவட்டு இருந்தா இங்க வந்து கலாம் வேலை காட்டுவ நீ. சார்பட்டா பரம்பரை கிட்ட முத்தத்தை மாவனுக்கு அவனுக்கு வாஜாரி நான் தான். உன் பொண்டாட்டிய நீ எங்க இருந்து இஷ்டம் வந்தேன்னு நான் கேட்டா உன் மூஞ்சி எப்படியா இருக்கும்? சீக்கிரமா இருக்கும், கேவலமா இருக்கும், கண்ணத்துல அறைய நம்பல இருக்கும். இப்ப எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படிதான் சொல்லக்கூடாது நீங்க. அப்ப கொஞ்சம் மரியாதையா பேசிய. சரி சொன்னா கேட்டுக்கிறேன். இந்த மிரட்டு வருஷம் இப்படி இவ்வளவு பேரி வந்தது அவளுக்கு. இந்த அளவு அதிகாரம் வரணும்னா ஒண்ணு மந்திரியா இருக்கணும், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும். நிச்சயமா அவன் பொண்டாட்டி தான், சந்தேகம் இல்லை. ஆமாங்க, நெட்டெல்லாம் போட்டுட்டீங்களா? நீங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஐயோ குழப்பிட்டாலே, உங்களை குழப்பிட்டாலே. மந்திரியாலே பொண்டாட்டியாலே தான் முடியும், பொண்டாட்டி தான். அவர் எப்பவுமே இப்படித்தாங்க உளறிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, நாங்க வந்த நேரமே சரியில்லை. வாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி நீதான். நீயும் காலம் வாழிடாதா? இது பாரு, நான் ஒரு ஜென்டில்மேன். இது புருஷன் பொஞ்சாதி சண்டை, உள்கட்சி விவகாரம். இதுல நான் தலையிடக்கூடாது. கூட்டணி பிரச்சனை ஏதான இருந்தா சொல்லு, வந்து நானும் குழப்பறேன். உள்ள வாங்க பேசுறேன். என்ன சார் இது, ஒரு வாரம் வந்து போயிட்டு இருக்கேன், பிரிண்ட் போடலன்னு சொல்றீங்களே சார். இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா போட்டு கொடுத்துறேன். நிறைய நாள் சார். 10 நாளைக்கு முன்னால இங்க ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவரு சார் கடையில இருந்தா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்? இந்த பொண்ணு யாரு, இவங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் சார், இது என்ன போஸ்ட் ஆபீஸா வர்றவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் சொல்றதுக்கு? போங்க சார், போய் வேலை இருந்தா பாருங்க சார். ஏன் சார், உங்களுக்கு கேபினட் சைஸ் தானே, பாஸ்போர்ட் சைஸ்? தயவு செஞ்சு இந்த பொண்ணு யாரு, எங்க இருக்காரு, விலாசம் பார்த்து சொல்லுங்க. ஏன் சார், இந்த ஆளை கொஞ்சம் வெளியில கொண்டு போய் விடுங்க சார், உங்களுக்கு உடனே பிரிண்ட் போட்டு தரேன். போங்க சார். என்னது வெள்ளிக்கிழமை அதுமா? அப்பா சனிக்கிழமை என்ன போகுதுன்னு விட்டுருவியா? எவ்வளவோ என்ன மாற்றி விட்டுட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பேசிட்டு இருக்க. அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னது வந்தா, கொண்டாக்கியோட போட்டோ எங்க வீட்டுக்காரமா கேட்டதுக்கு போட்டோ ஸ்டுடியோ கூட்டி போனது வந்தா, அங்க போட்டோ செலக்ட் பண்ணது சொல்ல. ஏன் நிறுத்திட்ட, ஏன் முடிக்கிற? அங்க இருந்து அத்தனை போட்டோ இல்ல, அந்த பொண்ணு போட்டோ தான் அவனு பிடிவாதம் பிடிச்சு செலக்ட் பண்ணது நீதானடா. அதுல இருந்தே தெரியல அந்த பொண்ணு தான் இவன் பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி போட்டவன் நீங்களே எடுத்துட்டு என் புருஷன் கருத்து பிடிக்கிறீங்க, இது என்ன நியாயம்? அது சரி, வந்திருக்கிறவன முன்ன பின்ன தெரியாதுங்கிறீங்க, ஆனா பட்ட பகல்ல கட்டில கட்டுப்பிடிச்சு பட்டிருந்தீங்க, அது எப்படி? கரெக்ட். எப்பவுமே என்னோட என் பொண்டாட்டி தான் பாயிண்ட கரெக்டா படிப்பா. நிஜத்தை சொல்ற, அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி தானே? அரைஞ்சு பல்லுக்குள்ள கட்டி போடுவேன். வெக்கமா இல்ல உனக்கு? உன் புருஷன் ஒருத்தர் திட்டுறான், பாத்துக்கிட்டு பேசாம நினைக்கிறிய, கொஞ்சம் மரியாதை பேசல. ஏங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவர் மேல வந்து பாருங்க. இது பாருங்க, என் தலையில இருந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், அது என் பொண்டாட்டி இல்ல. திறந்த வீட்டுக்குள்ள நான் இவர மாதிரி எவ்வளவு கவனிச்சுட்டான். அதுக்காக இந்த நேரத்துல என்ன செய்ய சொல்றேன்? பகல்லையே அவன் பண்ற ரகலை நான் தாங்க முடியல, ராத்திரில போய் நான் எப்படா படுப்பேன்? நீ ஒரு ஆம்பளை சொல்லிக்கிற, இதை கூட சமாளிக்க முடியல எப்படா? நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்துச்சுன்னா நானும் வம்பல மாட்டிக்குவேன், நான் அங்க போக மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேள்றா. என் சிக்கலை புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு என்ன சிக்கல்? எனக்கு என்ன சிக்கலா? நானும் என் உழைப்பு தனியா வீட்டுல இருக்க கூடாதா? முதல்ல என் தாத்தா ஊர்ல வந்தாரு, 1.5 மாசம் டேராயிங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்தா, அவ 10 நாள்ல போயிட்டா. அதுக்கப்புறம் வந்தாலே இவ தங்கச்சி,
அவனை கணப்படுத்துக்குள்ள நான் பட்ட பாடு. அந்த கதை தானே வேணாங்கிறது. வந்தவன போறேன்னு சொன்னா நீங்க என்ன அவசரம்? இன்னும் 4 நாள் இருந்து போறேன்னு சொன்னீங்க. மரியாதைக்காக ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்காக இங்கே உட்காந்துட்டேன். ஏன் போய் சொல்றீங்க? உள்நாட்டு குழந்தைக்கு தேவையில்லை, நீ போ உள்ள. இப்பதான் எல்லாரையும் ஒரு வழி அனுப்பிச்சுட்டு நான் நிம்மதியா இருக்கேன். தயவு பண்ணி நீ போய் கேட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. ஓரமா படுத்துக்கா. ஓரம் இந்த தெருவில் படிச்சாரா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் போய் சேரு. சேகர் வாங்க. உனக்கு நான் வீடு கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? 2 கண்டிஷன் போட்டிருக்கேன். என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. இப்ப என்ன நடந்திருக்கு? நீ பாட்டுக்கு இப்படி நேரம் கட்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு இப்ப வந்திருக்க. உன் பண்டாட்டி நடன்னா இருக்கிற பாத்திரம் மடங்களை தூக்கி அடிச்சு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், அதை கண்டனா இதை கண்டானு ஓன்னு ரகலை பண்ற. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அசிங்கமா வேடிக்கை பாக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை நீ லேட்டா வந்து உங்க 2 பேருக்குள்ள சண்டை கிண்ட வந்தது வீட்டுல இருக்கிற பாத்திரம் பண்ட மாத்திரம் இல்ல சேகர் தம்பி, உங்க 2 பேரையுமே சேர்த்து தூக்கி தெருவுல வீசிடுவேன். ஜாக்கிரதை. இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறோமா சுமதி? கண்ணுல படப்போமா அப்படித்தான். புருஷ மண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்க என்ன தூங்குற? நான் தூங்குறது இருக்கட்டும், இனிமே உங்க ரூமுக்குள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் வரக்கூடாது. ஆமா சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த சத்தமும் வராது. சின்ன கட்டல் சத்தம் கூட வராது. அவ்வளவு அமைதியா படுத்துக்குவேன். அட யாரா அவன்? கட்டில சத்தம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லல. அதெல்லாம் வரலாம், உங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு மட்டும் வரக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன தொண்டையெல்லாம் வந்துடுச்சு, ஒரே களைப்பா இருக்கு. கொஞ்சம் குடிய பால் தரையா? கொஞ்சம் இருங்க, சுட வச்சு கொண்டு வந்துறேன். பால் கொண்டு வரது எவ்வளவு பண்ற? எனக்கு தூக்கம் வருது. ஏங்க ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கங்க, அதுக்குள்ள பால் சூடாயிடும். எனக்கு பால் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. எனக்கு தூக்கம் வருது, ஆனா விடு. உங்களுக்கே பால் வேண்டாங்கிறப்ப எனக்கு மட்டும் எதுக்கு? கொஞ்சம் இருங்க, புற ஊத்தி வச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கா என் பக்கத்துல வந்து உட்காந்தீங்க? எனக்கு தெரியல, நீங்க இந்த ஐடியா பண்ணிட்டு நான் புடவை மாத்த போதே பாத்துருக்கீங்க. அப்பா நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அம்மா தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சரி, என்ன பேச போறீங்க? அவசரப்படாத, நமக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துருவோம். பிளீஸ். என்ன 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 உடன்படிக்கை? கத்தாவே, மறுபடியும் கடை வந்துருவா. கொஞ்சம் அமைதியா பேசுறேன். சரி சொல்லுங்க. இந்த பாரு, பொண்டாட்டி இருக்கான்னு பொய் சொல்லித்தான் அந்த வீட்டு குடி வந்தேன். நான் சொன்னது பொய்னு தெரிஞ்சா அந்த அம்மா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. சாமான் சட்டெல்லாம் தெருவுக்கு போயிடும். தொலைஞ்சு போதும் தலைமுடிடுவேன். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவன் தான் எனக்கு வேலையை கொடுத்துருக்கான். இப்ப வேறையும் போயிடும். நீ யாரு, எதுக்கு வந்திருக்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்க, உனக்கு எவ்வளவு காசு வந்து வரணும், எத்தனை நாளைக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லிடு. ஆனா நீ எப்ப காலி பண்ண போறது மட்டும் நமக்குள்ள பேச முடிவு வந்துடலாம். ராத்திரி நேரத்துல இப்படி அரங்கோரமா உட்காந்து என் கற்ப சோதிக்காதமா. பேசுமா, தயவு செஞ்சு முடிவு சொல்லிடு. ஏங்க கட்டின பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு காசு வேணும்னு கேக்குறீங்க, எப்ப போறேன்னு கேக்குறீங்க. இப்படி எல்லாம் எந்த பிரச்சனாவது கேட்பாரா? பாத்தியா பாத்தியா, பழையபடி வேதாள முருங்கமரம் ஏறுற மாதிரி ஏறிட்டியே. என்ன ஏறிட்டாங்க? என்ன நீ என் பொண்டாட்டியா? 4 லட்சம் போட்டு வைகுண்டத்துக்கு நீ எங்க இருந்து வந்த பேய் பிசாசு மாதிரி. நானா பேய்? அதை விட மோசமான சாத்தா நீ, குட்டி சாத்தா. யாரு? நானா குட்டி சாத்தா? அத்தை இங்க பாருங்க, என்னமா சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை போட்டு மாட்டாரு, சீக்கிரம் வாங்க அத்தை. ஐயோ அத்தை
நெல்லி கொல்ல போறேன். உன்னால நான் கொலகாரனான பரவாயில்ல. இன்னைக்கு அங்க என்னப்பா பண்ற?